கவிதைக்கு அழகு வார்த்தைகளா உணர்வுகளா? மழை காதல் வெயில் பிரிவு. எழுதியவர் ஏஜே பிராங்க்லின். வெளியீடு இறைவி பதிப்பகம். அதாவது இந்த புக்கில் நமக்கு வெயில் அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் பிரிவு அப்படின்னும் போது ரொம்ப வலியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. மழை அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி லவ் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரிவு அப்படின்னு வரும்போது அந்த நினைவுகள் வந்து சில சமயம் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணியிருப்போம்னு நினைக்கும் போது ஹாப்பியாகவும், அந்த பிரிவு வரும்போது அந்த வலி நமக்கு ரொம்ப கஷ்டமான துயரங்களையும் கொடுக்கும் இல்லையா, அதெல்லாம் கவிதை வடிவில் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு பிடிச்ச சில கவிதைகளை உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காட்டுறேன். அன்புள்ள குப்பை தொட்டிக்கு. இந்த முறையும் கொடுக்க வந்த கடிதங்களை கொடுக்க ஒரு வாய்ப்பின்றி, எடுத்து செல்ல மனமின்றி வெற்றிகரமாக கொடுத்தாயிற்று குப்பை தொட்டிக்கு. அர்த்தமற்ற மனக்கிடல். இந்த டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் பர்கரே நமக்கு பிடிக்காது அப்படின்னா அதை கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி ஆக்ட்லாம் பண்ணுவோம்ல, அப்படிலாம் பண்ணால் நமக்கு தான் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மை பிடித்தவர்களுக்கு நம்மை பிடிக்க வேண்டும் என நாம் மனக்கெட்டு செயல்களாலே நம்மை பிடிக்காமல் போய்விடுகிறது. நாம் நாமாகவே இருப்பதுதான் அழகு என பின்னாளில் புரிந்து என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல. அதே மாதிரி கரை என்னும் துரோகி. பெருங்கடலில் படகு நான், பயணினி. பயணிக்க எவ்வளவுதான் இருந்தாலும் கரைக்காகத்தான் காத்திருக்கிறாய். இந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சந்தேகத்தை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சுதந்திரமாக இருப்பவர்களை சிறைப்பிடிப்பதற்கான ஒரு ஆயுதம் நேசிக்கப்படுபவரின் சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதையுமே ரொம்ப நம்மளை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த புக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவி பதிப்பகம் இவங்களோட பேஜை நான் டேக் பண்ணியிருக்கேன். இந்த பேஜை நீங்கள் விசிட் பண்ணி இந்த புக்கை பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ.